செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் தங்குவான். எனக்கு தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரிடத்தில் எனக்கு தாசி வரும். காலை தள்ளாட வட்டார் உன்னை காக்கிறது உறங்காடுதை சிறுவடை காக்கிறது உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கு. இது கோலும் இது தடியும் என்னை தேற்று. ஆண்டவரே, இவ்விதமாய் எங்களை காத்து வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம். அநேக இக்கட்டுகளையும் அநேக கஷ்டங்களையும் அநேக துன்பங்களையும் கடந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். இதே பரம வைத்தியராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துவேன். எங்கள் உபத்திரவத்தில் மாத்திரமல்ல, எங்கள் தரித்திரத்தில் ஐஸ்வர்யை தந்து வழிநடத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பிரிவினை மத்தியிலே இருக்கிறவர்களை நினைத்து வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து கொடுக்கிறவர் நீர். உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. யெகோவா ரஃபா, நீ சொல்ல ஆகும், நெற்கட்டளையிட நிற்கும் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்டால் அதை தருவேன் சொன்னவர். இப்போது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுசியம் கேட்கிறோம். கர்த்தர் கொடுத்த அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்கா கிருபை பாடிப்பார். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வான். யோதான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோதான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவதாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னிடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க ஜீவன் உங்கள் கையில் இருக்கிறது. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் கையில் இருக்கிறது. என் நோய்களை அறியீர். எங்கள் வேதனைகளை நீர் புரிந்து வைத்திருக்கிறேன். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் இயேசு ஒருவர். எங்கள் தரித்திரம் சாபங்கள் உமக்கு தெரியும். எங்கள் நோய்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. இப்பொழுதும் கூட எங்க சபையை சார்ந்த அன்பு சகோதரி சுந்தரம் ஃபவுண்டேஷன்ல வேதனையோடு கூட ஐசியூல இருக்கிறாங்க.
கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த சகோதரி கர்த்தர் தொடுது. கர்த்தர் தொடும்படியா நோக்கி ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த கரம், ஆணி பாய்ந்த கரம் ஐசியூல இந்த மகள் மீது இந்த காலை வேளையில் இறங்குறத, இந்த உடல் வலி, வேதனைகள், வயிற்றிலே காணப்படுகிற உபாதைகள், வாந்தி, இவை எல்லாம் நிற்கும்படி, இந்த ஃப்ராக்சர் எல்லாம் குணமாக்கப்படுகிறது. அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா நம்ம நோக்கி தாழ்மொழி செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேகர் குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிறோம், வியாதிகளோடு இருக்கிறோம், மரண ஈரலின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலும் எங்களோடு கூட இருக்கிறது. நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் என்று நல்ல வரன் இயேசுவின் நாமத்திலே. அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு பெற செய்கிறவராகி நான், பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று தேவனாகி கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி நடத்தும். உன்னதங்களில வாசம் பண்ணுகிற எங்களோடு கூட எங்களை இன்று நடத்துகிறார். விசேஷமாக தகப்பன்மாரே, தாய்மாரே ஆசீர்வாதம். பெரியவங்க, இந்த மிடில் ஏஜ் பீப்புள் ஆசீர்வாதம். வீடு இல்லாதவருக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடும். வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தர வேலை கொடும். ப்ரமோஷன் இல்லாதவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும். கடனிலிருந்து விடுதலை கொடுத்து அதற்கான எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியா பரலோகத்தின் வாசல்கள் திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3ஆம் சங்கீதம் எல்லாம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு சங்கீதம் வாசித்த மாதிரி இருக்கும், வேத பாடம் வாசித்த மாதிரி இருக்கும். நம்ம ஆண்டவரத்தில் கணக்கு கொடுக்கும் பொழுது வேதம் வாசித்தியா? வேதம் வாசித்தோம். ஏன்னா இந்த அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு சங்கீதத்தை நம்ம நிச்சயம் வாசித்துருவோம். தாவீதின் தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின பாடு. அவ்வளோதான், கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சு. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். அவங்க பிள்ளை பார்த்து சொல்றான், தாவீது சொல்றார், பிள்ளையோடு இருந்து அவர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தவங்களெல்லாம் பார்த்து, இப்படிதான் குடும்பத்திலேயே பிரச்சனை. தகப்பன் பிள்ளைக்கு பிரிவினை, பிள்ளைகளுக்கு பிரிவினை. கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் தாவீது நாட்களிலே என்ன நடந்ததுன்னா, அரசராக இருந்தார் தாவீது. அப்சலோம் நாட்டை கேப்சர் பண்ண வர்றாரு. அதாவது ராஜாவை கொன்னுடணும் பிளான் பண்றாரு. இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, சரி மகன் தானே வந்துட்டு போட்டோன்ட்டு அவர் அரண்மனையிலிருந்து தப்பி ஓடி போகிறார். நல்ல கவனிங்க, ஒரு அப்பாவுடைய குணத்தை பாருங்க. இது நீங்க ஒரு நரேஷனா பாருங்க. நரேஷனா, பையன் ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், பதவி வேணும், அப்பாவே கொன்றுடலாம், அப்பாவே சிறைச்சாலையில வைத்துடலாம், அப்பாவின் குடும்பத்தை அழிக்கலாம் அப்படின்னு வரான். அப்பா விட்டு கொடுத்து ஓடி போறார். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தன் பிள்ளைக்காக விட்டு கொடுத்து தனிமையில வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கே, அது என்ன வாழ்க்கை தெரியுமா? நரகம். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார். இதுல வேற அவ பேர் வேற. பிள்ளை என்ன வளர்த்தான்? சரியா வளர்க்கல. கடவுளோட அவனுக்கு இருந்த உறவு என்னாச்சு? கடவுளோட நல்ல உறவு இருந்தா ஏன் அவன் பிள்ளை அவனுக்கு எதிராக வருவான் அப்படின்னு சொன்னாங்களாம்.
அங்கே சேலா அப்படின்றதுல அங்கே நிறுத்தணும்னு அர்த்தம். அங்கே ஒரு முக்கியம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம பார்த்து கூட இந்த உலகம் என்ன வேணா பேசும். நாக்கு இருக்குதுன்றதுனால, நரம்பில்லாத நாக்குன்றதுனால என்ன வேணா பேசும். அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க, என் ஆத்மாவுக்கு தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு. அது ரட்சிப்புனா தேவன் அவனை காப்பாற்ற மாட்டார். தேவன் அவரே இந்த சண்டையில ஜெயத்தை கொடுக்க மாட்டார். தேவன் அவருக்கு இந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க மாட்டார். தேவன் இந்த குடியிலிருந்து அவனை தூக்கிவிட மாட்டார். இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார். அப்போ படி யார் மேல விழுது பாருங்க, தேவன் மீது. தேவன் கூட இல்லை, தேவன் ரட்சிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. உலகம் என்ன வேணா சொல்லட்டுங்க, இது எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம். ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, நீர் என் கேடகம், மகிமை, என் மகிமை, என் மகிமை, ராஜான் கொடுத்த அந்த மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா. இப்போ என் தலை குனிந்திருக்கு, பரவாயில்ல, ஆனா நேரம் வரும் என் தலை உயரும். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சத்தமிட்டு கூப்பிடணும். எத்தனை சொன்னேன், பாதத்தை முத்தமிடணும். இவன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இரவுல தூக்கம் வரல. இன்னைக்கு பலருக்கு இரவுல சரியான தூக்கம் இல்லை. திடீரென எழும்பி, ஐயோ என் எதிர்காலம் என்னமாகுமோ, என் வேலையில இருக்கிற உபத்திரவு மாறுமோ, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை, நமது வியாதி, பலவீனம், இது அந்த நோய் திடீரென்று நடுவில் எழுப்பி நம்மை ஒரு விதமான பயத்திலே கொண்டு வருகிறது. இல்ல, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம்? படுத்து நித்திரை செய்தங்க, ஆனா 1 மணி பார்க்குறேன், எழுந்துட்டேன். 12 மணிக்கு கூட பார்க்குறேன், தூக்கம் வரல. 3 மணிக்கு பார்க்குறேன், விழித்து இருக்கிற. 4 மணிக்கு கோழி கூவுது, எழுந்துட்டேன். காரணம் அவ்வளவு குழப்பங்க. நான் படுத்து, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். பயப்படல. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து. ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. கொஞ்சம் வாரம் போன வாரம்லாம் நான் இப்படிதான் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா, என்ன சொல்ல போனா பெசிமிஸ்டா பேசினது உங்களுக்கு தெரியும். அப்ப நான் நிறைய சத்துருக்களை அழிங்க ஆண்டவரே, சத்துருக்களை இல்லாத ஆக்குங்க ஆண்டவரே, அவங்க மண்மேடாக்குங்க, அவங்க வாழ்க்கைய, அவங்க பதற போல இருக்கணும், என்னென்னமோ நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்கு நினைவு இருக்கு. ஆனா தாவீது என்னை காப்பாத்திட்டார். ஏன்னா தாவீது புலம்பலும் என் புலம்பலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் நான் புலம்புனதுல எந்த தவறும் இல்லைன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்களும் சில நேரங்களே புலம்புறீங்க, இந்த புலம்பல் தவறோ என்றெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, தாவீது பாருங்க என்ன சொல்றாரு, நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதா. ஆமென். சரி, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜெபத்தை காண்பிச்சு நான் சுருக்கமாக உங்களுக்காக செபிக்க நான் விரும்புகிறேன். கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சு. தாவீதுக்கும்
அவருடைய மகனுக்கும் ஏற்பட்ட சண்டை. அதில் அவன் மகனுக்கு ஆதரவாக அநேகர் வந்து சேர்ந்தாங்க. தாவீதுக்கு யாருமே இல்லாமல் கொஞ்சம் பேரோட ஜீவனை காக்கும்படி அவன் ஓடுகிறான். அப்போது ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை அந்த மகிமையை திரும்ப கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 20 verse 2. சிலர் வந்து யோசுபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்களே எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுறைப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நீங்க அப்படியே, ஏன்னா நிறைய நல்லா இருக்கும். இந்த 2 நாளாகமா நீங்க முழுசு படிங்க. சங்கீதம் 3 படிச்ச மாதிரி 2 நாளாகமத்தை படிங்க. அதுல எப்படி இருக்கு பாருங்களேன். என் தேவனே, 12ஆம் வசனம், என் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகிலும் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றது. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர் குழந்தைகளும், அவர் பெண்ஜாதிகளும், அவர் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்போது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகி சொன்னார், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசுபாத்தை கேளுங்கள். உங்களுக்கும் எனக்கும் சொல்ற வார்த்தை. ராஜா நீ கேளு, ஜனங்களே நீங்க கேளுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கலாம், வெளிநாடுகள்லாம் இருக்கலாம், எந்த உலகத்துல எந்த பகுதியில இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே சொல்ற வார்த்தை கேளுங்க. என்ன கேளுங்க? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாதுங்க. இந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு பயப்படாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 4 மூலையிலிருந்து இவனை துரத்தினார் யோசுபாத். அவனுக்கு தெரிந்தது ஒரே ஒரு வழிதான். அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகம் மாத்திரம்தான் தெரிந்தது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தான். பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படாதீங்க? கலங்காதீங்க. வியாதி, பலவீனம், சோர்வு, கடன், குழந்தை இல்லை, திருமணம் ஆகல, பயப்படாதீங்க. சத்துருவுக்கு நீங்க பயப்படாதீங்க. வியாதிகளுக்கு பயப்படாதீங்க. உங்க பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. சொல்றாரு, கலங்காமலும் இருங்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கலங்காதீங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென் சொல்லுங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் விரோதமாய் போங்கள், அவளுக்கு விரோதமாய் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், தைரியமா போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்புறம் ஜனங்கள் எல்லாம் பணிந்து தாழ விழுந்தாங்க. அப்புறம் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தாங்க. அப்ப தீர்க்கதரிசி சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஆனாலும் சிலருக்கு இப்ப சந்தேகம். என்ன பயப்பட வேணான்றீங்க, கலங்காதிருங்க, யுத்தம் கர்த்தருடையதுன்றீங்க, நீங்க சும்மா இருங்க அப்படின்றீங்க.
இப்போ தீர்க்கதரிசி எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற வார்த்தை தெரியுமா? கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்க, நிலைப்படுவீங்க. தீர்க்கதரிசியை நம்புங்க, சித்தி பெறுவீங்க. சித்தினா ப்ராஸ்பர் ஆவீங்கன்னு அர்த்தம். புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பேன். என்ன நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். தீர்க்கதரிசினா அவர் எழுதி கொடுத்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகள் உள்ள வார்த்தைகளை நீங்க அப்படியே நம்புங்க. கர்த்தரை நம்புங்க. இது ஏதோ மனுஷனுடைய சத்தம் என்று நினைக்காதீங்க. அப்பதான் நிலைப்படுவீங்க. கர்த்தரை நம்புங்க, நிலைப்படுவீங்க. தீர்க்கதரிசியை நம்புங்க, அப்போதான் சித்தி பெறுவீங்க. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? நீங்க சும்மா இருங்க, புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதனால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, வெற்றுண்டு விழுந்தார்கள். 4 பேரும் 4 மொழியில சண்டை போட்டு செத்துட்டாங்க. பெரிய கொள்ளையை பங்கிட்டாங்க. நாளைக்கு அதை பார்க்கலாமா? இப்போ ஷோ பண்ணலாமா? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா புருஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்க தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பாருங்க, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லா தாடியிலும் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஜனத்தின் மேல் இருப்பதா. அல்லேலூயா. அன்றையோட நல்லவர் பாருங்க. யோசுபாத்தும் பயந்தான். யோசுபாத்து குடும்பம் பயந்தது. யோசுபாத்துடைய குழந்தைகள் பயந்தாங்க, பெரியவர்கள் பயந்தாங்க, பிள்ளைகள் பயந்தாங்க. என்ன நடக்குமோ என்று அச்சம்பட்டாங்க. உங்களுக்கு கூட இந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கை எப்படி மாறும், எப்படி முடியும், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருது, இதாலே இந்த ப்ராப்ளம் இருக்கு என்றெல்லாம் கவலையோடு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. யூதா மனுஷரே, பயப்படாதிருங்க. கர்த்தரை நம்புங்க, நிலைப்படுவீங்க. அப்படின்னா நீங்க உறுதியா இருப்பீங்க, தள்ளாட மாட்டீங்க, விழமாட்டீங்க, சாக மாட்டீங்க, நிலைத்திருப்பீங்க. சங்கீதம் 1 நெற்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஆங்கிலத்தில் ஃபேர்மா இருப்பீங்க. சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீங்க, உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதே போல தீர்க்கதரிசியை நம்புங்க, சித்தி பெறும். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க அவர்களாகவே அடித்து கொண்டு அமேன் சொல்லுங்க. ரொம்ப விசுவாசிக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்பினவங்க அவங்களாகவே அடித்து கொண்டு சாக போறாங்க. புகழ்ச்சியும் கீர்த்தியும் நமக்கு வரப்போகுது. சொன்னோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாக்கிலே நீர் உண்மையிலா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வாக்கு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நடைபெறுவதாக. ஆமென்.